ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் இந்த வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பேச போகிறேன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் பற்றி பேச போகிறேன். நிறைய பேர் எனக்கு பிங்க் பண்ணியிருந்தீங்க, லைக் எனக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குக்கா, ஸோ ஏதாச்சும் ரெமெடி சொல்லுங்கள், ஈஸி ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 months பேக் நான் துபாயில் இருந்தேன். ஸோ அந்த கிளைமேட் எனக்கு ஒத்துக்கல. துபாய் கிளைமேட் எனக்கு ரொம்ப ஹீட், அது ஒத்துக்காமல் அங்கங்கே புண்ணாக பேட்சாக வர ஆரம்பிச்சிச்சு. என் ஹஸ்பண்ட்க்கும் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு ரொம்ப ஈஸி ஹோம் ரெமெடி தான் நான் ட்ரை பண்ணேன். நாங்கள் வந்துட்டு அந்த வந்ததுக்கப்புறம் ஒரு 1 to 2 months ஹேர் வாஷ் எடுக்கிறப்பெல்லாம் இந்த ரெமெடி நான் ட்ரை பண்ணி தான் நான் ஹேர் வாஷ் எடுத்தோம் 2 பேருமே. இப்போ எங்கள் 2 பேருக்குமே வந்துட்டு டேண்ட்ரஃப் எங்கேயுமே கிடையாது. மோஸ்ட்லி எங்கே வரும்னா அந்த மாதிரி முன்னாடி இந்த இடத்துல அந்த சைட்லலாம் தான் புண்ணாக வரும். ஸோ இப்போ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ அது வந்துட்டு நம்ம வந்து எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து அந்த ரெமெடியை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு எல்லாமே சரியாகும். ஸோ அது என்ன ரெமெடி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா பியோர் கோகோனட் ஆயில், அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. லைட் வார்மாக இருந்தால் போதும். ஹீட் பண்ணிவிட்டு எனக்கு டேண்ட்ரஃப் இல்லை, பட் டேண்ட்ரஃப் இருக்கவங்க வந்து இப்போ ஒரு half lime போதும். half lime எடுத்து அந்த லெமன் ஜூஸ் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அதை எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, கையில் அப்ளை பண்ண மாட்டேன். இந்த பீல் வந்துட்டு நான் அந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை வந்து இப்படி டச் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்துட்டு டச் பண்ணி எங்கெல்லாம் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ டேண்ட்ரஃப் இருக்குது, இங்கே டேண்ட்ரஃப் இருக்குன்னா நீங்கள் இந்த இடத்துல இப்படி அப்ளை பண்ணணும் நல்லா. ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு டேண்ட்ரஃப் இருக்கும் அந்த பேட்ச் ஏரியாவில் போய் நல்லா அந்த லெமனோட பீல் வச்சுட்டு நல்லா நீங்கள் அந்த ஆயிலை அதை சுற்றி அப்ளை பண்ணிக்கணும். மோஸ்ட்லி இங்கே சைட்லலாம் வரும் சில பேருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எந்த ஏரியாலலாம் டேண்ட்ரஃப் இருக்கோ நீங்கள் அங்கெல்லாம் வந்துட்டு இந்த லெமன் பீல் வச்சு நல்லா கொஞ்சம் இப்படி பண்ணணும். அது வந்துட்டு டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு இது பண்ணுறப்போ வந்து பயங்கர இச்சியாக இருக்கும், இரிட்டேஷனலாக இருக்கும். பட் அது ஒன்றுமே இல்லை, அந்த லெமனோட ஜூஸ் தான் வந்துட்டு அந்த ஃபங்கல் ஏரியாவில் போய் ஆக்ட் பண்ணுது. ஸோ அது வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் அந்த எரிச்சல் இருக்கும், பட் அது நீங்கள் வந்துட்டு பொறுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நீங்கள் ஆயில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் எப்பயும் போல் நான் இப்படி தான் மசாஜ் பண்ணுவேன். ஸோ எப்பயும் போல் நான் மசாஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆயில் மசாஜ் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ஸ்கேல்போட ஃப்ரண்ட்டில் இருந்து அந்த ஃபிங்கர்ஸ் மூலமாக இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இங்கே பாட்டம் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளோட ஹெட்டில் பிளட் சர்க்குலேஷன் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்மளோட ஹேர் வந்து நல்லா இருக்கிறதுக்கு, ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, க்ரோத் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளோட பிளட் சர்க்குலேஷனும் வந்துட்டு ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் நல்லா இந்த ரூட்ஸ்லலாம் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஹேரோட டிப்ஸில் இங்கே வந்துட்டு ஸோ நல்லா இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, பின்னால் வந்துட்டு சில பேரால் ஃபுல்லாக அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்படி 2 செக்ஷனாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் உள்ள. ஸோ நல்லா ப்ரெஷர் கொடுங்க. இப்போ அப்ளை பண்ணுறப்பே நல்லா இப்படி ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். நல்லா எங்கேயுமே சிக்கும் இல்லாத மாதிரி நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கணும் ஹேரை. ஸோ அப்புறம் தான் ஹேர் வாஷ் பண்ண பிறகு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்காது, அங்கங்கே சிக்கு பிடிச்சிக்கும். ஸோ அது கஷ்டமாக இருக்காது ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம். ஸோ நல்லா நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது ஒரு 5 minutes இருக்கட்டும் ஆயில் அப்ளை பண்ண பிறகு.
இது ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வெந்தயத்தை வந்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன், அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி. ஸோ இதை வந்து நான் வந்துட்டு இப்போ அப்ளை பண்ண போகிறேன் தலைக்கு. அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அது ஊறட்டும். அது ஊறின பிறகு நம்ம ஹேர் வாஷ் எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து நான் அந்த ஃபெனுக்ரீக் பேஸ்ட் எடுத்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நல்லா நைஸாக நீங்கள் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நரலாம் அரைக்கக்கூடாது, ஏன்னா அது முடியில் வந்து அவங்க வந்து ஸ்டக் ஆகிக்கும். வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ பொறுமையாக தான் அதை வாஷ் பண்ணணும் ஹேர் வாஷ் பண்ணுறப்போ. ஸோ இது நீங்கள் எப்பயும் போல் ஃபஸ்ட்டு டேண்ட்ரஃப் எங்கெல்லாம் இருக்கோ நீங்கள் வந்துட்டு அங்கே நல்லா அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நான் ஒரு கிளிப் போட்டேன். ஸோ இது ஒரு 15 மினிட்ஸ் ஊறணும். மீன்வைல் அந்த மிச்சம் வச்சுருக்க வெந்தயம் பேஸ்ட் இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலி இது வெந்தயம் வந்துட்டு ஹேருக்கு மட்டும் இல்லை, ஃபேஸுக்குமே ஒரு நல்ல பியூட்டி ரெஜிமென் அண்ட் பாடிக்குமே. இப்போ நிறைய அரைச்சிட்டிங்க மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் குளிக்கிறப்போ பாடிக்குமே இதை நீங்கள் தேய்ச்சி குளிக்கலாம். இது ஒரு நல்ல எக்ஸ்ஃபோலியேட்டர். அதே மாதிரி ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கும். இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்போ அந்த பிம்பிள்ஸ், இது யூஸ்வலாகவே வந்து ஹீட் தணிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து வெந்தயம். ஸோ ஃபேஸில் வந்து பிம்பிள்லாம் வந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் இந்த பேக் போட்டுக்கலாம். ஸோ அதனால் நான் மிச்சம் இருக்கிறது வந்துட்டு நான் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். பேசாதீங்க, நான் வீடியோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன் உங்களை. பாய். ஸோ ஹாய், இது வந்துட்டு ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இந்த ஃபெனுக்ரீக் வந்துட்டு இதில் பேக்கில் இருக்கக்கூடிய என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா, அதை வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், ரொம்ப நேரம் வாஷ் பண்ணும். பட் இதோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு நிறையவே இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி டேண்ட்ரஃப் இருக்கவங்க வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் இந்த பேக் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹேர் க்ரோத் வந்து ப்ரொமோட் பண்ணும், நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும். இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ until then, bye.